எல்லாரும் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. என்னடி இப்படி கேக்குது? காண போடுறி. ஐயோ மாலா, சரியான நம்பர்ல போடுறி. இங்க பாரு, முதுகு போடுறீங்க இப்படி மேற்கு. Hello guys, welcome back to our channel. So the wait is over. எல்லாரும் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த லவ் ஸ்டோரி இது உங்களுக்காக. நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க லவ் ஸ்டோரி அப்லோட் பண்ணுங்க சொல்லிட்டு. சோ நம்ம வந்து லவ் பண்ணும்போது நம்ம லவ் ஸ்டோரி எடுத்தது இப்ப எங்களுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. சரி ஓகே, இதுக்கு மேல நம்ம வந்து எடுக்காம இருந்தாலும் நம்ம எப்படி திட்டிடுவாங்க கமெண்ட்ல திட்ட ஆரம்பிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எல்லாரும் லவ் ஸ்டோரி கேட்டிருக்கீங்க. சோ ரொம்ப நாளா ரொம்ப டிலே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அப்படியே நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம். சோ நம்ம இந்த இது வந்து நாங்க ரொம்ப லென்த்தா போகும்னு நினைச்சோம். பட் வந்து சீக்கிரமாவே இது முடிய போகுது. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாமா? சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப நாங்க போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கண்டிப்பா நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். வாங்க டக்குனு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். லவ் ஸ்டோரி எபிசோட் 4. அப்படின்னா நீங்க பாத்துட்டு இருங்க. ஏன்னா நீங்க அந்த எபிசோட் பார்த்தா இந்த எபிசோட் உங்களுக்கு புரியும். சோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பார்க்காத எல்லாரும் வந்துட்டு கைண்ட்லி த ரிக்வெஸ்ட் போய் பாத்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா? எபிசோட் 3 வந்து நம்ம எங்க கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா இது அப்ப ஆள் இருந்துட்டு எதுக்கு நம்ம கிட்ட பேசணும், எதுக்கு நம்மள கொண்டு போய் இப்படி விடணும், நம்ம ஆள் இல்லன்னு தானே நினைச்சோம். அட்லீஸ்ட் ஆள் இருக்கிறது ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றது, அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அன்னைக்கு. அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அப்படியே ஒரு பிளாங்க் ஆன மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இதை ஆள் வச்சுட்டு இப்படி எல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோ உள்ள போயிட்டு என் போன் எடுத்து நான் பாக்குறேன். எனக்கு அவ்வளவு பெரிய ஷாக்கு. என்ன நடந்துச்சு? என்ன ஷாக் அப்படின்னா, நான் வந்து என் ஆளுக்கு கால் பண்ணிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போனேன். ஆனா நான் கால் பண்றது என்னமோ இவளுக்குதான், இந்த மூளை இல்லாதவனுக்கு புரியல. அது பக்கத்துலயே நின்னுட்டு நான் போயிட்டு ஆளுக்கு கால் பண்றேன் அப்படி சொல்றேன்போ இதா என்ன ஆயிடுச்சு, ரொம்ப ஹர்ட் ஆயிட்டு பேசவே மாட்டேங்கிறான். வீட்டுக்கு போனது அவளை. ஆனா போய் பார்த்ததுக்கு அப்புறம் சரியான சந்தோஷம். அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் பண்ணாம இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து மெசேஜ் பண்ண பண்ணி வந்து எனக்கு தான் வந்து நீ மெசேஜ் கால் பண்ணிருக்கியா, எனக்கு அது கூட தெரியல அது இதுன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சார் வந்து ஒரு ட்விஸ்ட் எடுத்துட்டாங்க. என்னன்னா அப்பதான் டக்குன்னு இவன் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டு இருந்தா, நம்ம தான் வாயில இருந்து வர வைக்கணுமே, அதுக்காக தான் டக்குன்னு ஆமா எதுக்கு நீ இவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்க, நான் சும்மா ஒரு இதுக்கு சொன்னேன், நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே அப்படின்னு நான் சொன்னதுமே உடனே மனசு மறுபடியும் உடஞ்சிருச்சு. பிளாஸ்ட் ஆயிடுச்சு. சரி, ஏதோ பிளாஸ்ட் ஆயிடுச்சு. என்னடா இது திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சரி நான் வந்து அப்படி விட்டுட்டேன். அப்புறம் விட்டுட்டு எப்பவும் போல நாங்க நார்மலா அப்படியே பேசிட்டு எப்பவும் போல அதே மாதிரி நார்மலா பேசிட்டு அப்படியே கொஞ்ச நாள் போகுது. அதுக்கப்புறமும் நான் அப்பப்போ சின்ன ட்விஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கேன். வரணும் அப்படிங்கறதுக்காக வந்துட்டு எனக்கு நாங்க அப்ப லவ் சொல்லல, ஆனா வந்து எப்படின்னா ஒரு லவ்வர்ஸ் மாதிரி தான் பேசிட்டு. லவர்ஸ்னா வந்து ரொம்ப சும்மா எப்படி சொல்றது, நாங்க வந்து எல்லாமே ஓப்பனா வந்து சொல்லுவோம். இந்த மாதிரி எங்க வீட்டுல அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலா நாங்க வந்து எப்பவும் போல அப்படியே சேட் பண்ணிட்டு இருந்தோம். சேட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து நிறைய எய்ம் இருக்கு. எனக்கு வந்து சொந்தமா ஒரு வீடு கட்டணும், எங்க அம்மாவுக்கு ஒரு சொந்த வீடு கட்டி கொடுக்கணும், எனக்கு ஃபாரின் போகணும், சொந்தமா ஏதாச்சும் பண்ணணும், அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எய்ம் இருந்துச்சு. சொல்லி முடிச்சதுமே நமக்கு சரி ஓகே ஏமெல்லாம் முடிச்சு எல்லாம் இது பண்ணி இவங்க வந்து ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க, நம்ம வந்து சவுப்பு கொடி காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தா அந்த நைட் வந்து இவங்க எனக்கு அவ்வளவு மெசேஜ் பண்ணல. ஓகே அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டு அது அடுத்த நாள் வந்துட்டு நான் ஒர்க் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா பேரா மெசேஜ் இருக்கு. காலையில இருந்து யோசிச்சுட்டே இருந்தேன், சரி என்ன பண்றது, சொல்லிடலாமா இல்ல என்ன சொன்னா வந்து, ஏன்னா பார்த்து கொஞ்ச நாள் ஆச்சு அதுக்குள்ளே சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதுக்கடா தேவையெல்லாம் வந்து அப்புறம் பேசினாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாம் சீன் கிரியேட் ஆயிரும் சொல்லிட்டான். சரி சொல்லலாம் இல்ல வேண்டாம் சொல்லி கடைசியில ஒரு 1 hour உட்காந்து டைப் பண்ண ஆரம்பிச்சேன். என்னென்ன இருக்கோ எல்லாமே சொல்லிட்டேன்.
சொல்லிட்டாங்க நினைச்சது லவ் சொன்னாங்கன்னு சொல்லி நினைச்சுக்காதீங்க. சோ நான் பஸ்ல வரும்போது அவங்க பண்ண மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரா அனுப்பியிருக்காங்க. பஸ் வந்து ஷேக் ஆகுறதுல எனக்கு வந்து மெசேஜ் வந்து படிக்க முடியல. இப்ப நான் என்ன பண்ணேன், ஆமா பஸ் ஷேக். சோ பஸ் வந்து ரொம்ப டிகிடுன்னு ஆடிட்டு இருந்தனால என்னால மெசேஜ் படிக்க முடியல. ஆனா என்னவோ அனுப்பியிருக்காங்க அப்படிங்கறதுக்காக எனக்கு மெசேஜ் ஒண்ணு தான் படிச்சேன். ஒண்ணு படிக்கும் போது கண்ணுல ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வந்துருச்சு. ரிட்டர்ன் அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு அந்த மெசேஜ் படிச்சதும் எனக்கு மனசே இல்ல. போயிட்டு உட்காந்து அழுந்துட்டு அதுக்கு ரிப்ளை மெசேஜ் மறுபடியும் உடஞ்சிருச்சு. மறுபடியும் ஹார்ட் உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணவே இல்லை. ரிப்ளை பண்ணா நான் பாட்டு போய் படுத்து தூங்கிட்டேன். என்ன மெசேஜ் அனுப்புனீங்க? நான் வந்து பாத்துட்டு என்னடா நான் வந்து இப்படி பாத்துட்டே இருக்கேன். ப்ளூடிக் ஆயிடுச்சான்னு தான் பார்த்தா ஒரு மெசேஜ் ப்ளூடிக். ஃபர்ஸ்ட் ஒரு 2 மெசேஜ் ப்ளூடிக் ஆச்சு. அதுக்கப்புறம் நெட் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா இவங்க வீட்டுக்கு போய் படிக்கலாம் சொல்லி விட்டுட்டான். நான் என்னடா 2 மெசேஜ் மட்டும் ப்ளூடிக் இருக்கு, பேலன்ஸ்ல ப்ளூடிக் ஆகல. சரி நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு சொல்லி நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1 hour கழிச்சு நான் கண்டுக்கவே இல்லை. சரி ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தா எல்லா மெசேஜும் ப்ளூடிக் ஆயிருக்கு. இவ ஆன்லைன்லயும் இல்ல. நான் வந்துட்டு ஹே அப்படி சொல்லி அனுப்புற சிங்கிள் டிக் தான் ஆகுது. பார்த்தா எல்லா மெசேஜும் படிச்சுட்டா நோ ரிப்ளை. நான் நைட்டு பார்த்துட்டே இருக்கேன். ரிப்ளை வருமா சொல்றேன். ரிப்ளை வருமா பார்த்தா ரிப்ளை வரல. அடுத்த நாள் காலையில ரிப்ளை வந்துச்சு. அதுல மெசேஜ்ல வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இவங்களுக்கு நிறைய ஏம் இருக்கு அது இதெல்லாம் சொல்லியிருந்தேன். சோ அதனால நான் முடிவு பண்ணிட்டேன், சரி நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு வந்து நிறைய ஏம் இருக்கு. சோ நீ வந்து ஒரு உன்னோட கரியர் பார்த்துட்டு போயிட்டு இருக்க. இடையில வந்து இப்போ திடீர்னு ரிலேஷன்ஷிப்ல டக்குன்னு இன்வால்வ் ஆகுமோ நம்மளோட அந்த கரியர் ஏம் எல்லாம் ஸ்பாயில் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி. அது எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் ஆகுனால என்ன சொன்னா, சரி ஓகே நம்ம வந்து இப்படியே ஃப்ரெண்ட்ஸாவே கண்டினியூ பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு நீ உங்களோட கரியர் ஏம் எல்லாம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய சொல்லியிருந்தேன். அப்புறம் இது உனக்கு பாதி மறந்துருச்சு. எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு. வந்துட்டு இந்த மாதிரி உனக்கு வந்து நிறைய எய்ம்ஸ் இருக்கு, உனக்கு வந்து அது இதுன்னு பண்ண நிறைய ஆசை. நீ வந்து உன்னோட எய்மை வந்து நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணு. ஏன்னா எனக்கு வந்து எப்படின்னா, நான் லவ் பண்ற பொண்ணு வந்து என்கிட்ட 24 hours பேசிட்டே இருக்கணும், எனக்கு எங்க போனாலும் சொல்லிட்டு போகணும், அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து கண்டிஷன்ஸ் ரூல்ஸ் இருக்கு. ரூல்ஸ்னா நான் வந்து உன்னால ஒரு கேர் எடுத்து பாப்பேன். அது வந்து உனக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அப்படின்னா உன்னால வந்து உன்னோட எய்ம் வந்து நீ அச்சீவ் பண்ண முடியாது. என்னைக்கு நீ உன்னோட எய்ம் உன்னோட கோல்ஸ் எல்லாம் நீ அச்சீவ் பண்ணிட்டு வரையும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி மெசேஜ் பண்ணாங்க. நான் மெசேஜ் பார்த்தது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, அப்போ இது எதுவும் இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பேசாம படுத்து தூங்கிட்டு நான் வந்து 2 o'clock வந்து எந்திரிச்சேன் சொல்லி மெசேஜ் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி ஸ்டேட்டஸ் பாக்குறேன் இப்படி ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்டேட்டஸ் பாக்குறேன், அதுல வந்துட்டு ஒரு சாங் வச்சு மிஸ்ன்னு சொல்லி கீழே போட்டிருந்தாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர்ல அந்த கலர் இது வரைக்கும் அதுல வந்து ஒயிட் கலர்ல வந்துட்டு லெட்டர்ஸ் அது வந்து எழுதி, அனுமா எனக்கு வந்து உன்னை வந்து ரொம்ப பிடிக்கும், ஆனா வந்துட்டு என்னால உன்னோட கெரியர் வந்து ஸ்பாயில் ஆயிடக்கூடாது, ஆனா வந்து என்னைக்கு இருந்தாலும் வந்துட்டு நீ எனக்கு வந்து கல்யாணம்னு நான் ஆச்சுன்னா அது உன் கூட மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் போட்டு ஒரு லாக் போட்டு கல்யாணம் ஆயிடுச்சு. அது வேற விஷயம். சொன்னது இன்னைக்கு நடந்துருச்சு. ஆமா ஹார்ட் போட்டு அந்த இது வந்து வச்சிருந்தாங்க. வச்சது எனக்கு அதை பார்த்தது ரொம்ப சொன்னாங்க. அதுக்கு போய் மட்டும் நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண வெறும் ஒரு ஹார்ட் மட்டும் அனுப்பிட்டேன். நான் தூங்கிட்டு இருந்தேன் நல்லா. எனக்கு அப்ப மெசேஜ் பண்ணவே தெரியல. காலையில எந்திரிச்சுமே நெட் ஆன் பண்ணி பாக்கலாம் சொல்லிட்டு நெட் ஆன் பண்ணா 2-3 மெசேஜ் வந்துருச்சு. அனுப்பியிருக்கா ரிப்ளை, இந்த கண்ணுல தண்ணி வர்ற மாதிரி சிம்பிள் எல்லாம் போட்டு என்னமோ அனுப்பியிருக்கா. இவங்களும் மெசேஜ் எல்லாம் பாத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எப்பவும் போல பேசிட்டு இருக்கோம். என்ன பண்ண எப்பவுமே வந்துட்டு நாங்க வந்து சும்மா லவ் வந்து வெளியே சொல்லிக்கலாம் வந்து சொல்லல. ஆனா வந்து லவ்வர்ஸ் பேசுற மாதிரி தான் லவ் யூ மிஸ் யூ அப்படின்னு சொல்லி அனுப்புவோம். ஆனா வந்துட்டு இவங்க நேற்று அந்த மெசேஜ் பண்ண நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து அந்த இது சொல்லவே இல்லை. சொல்லாம வந்துட்டு எப்பவுமே தூங்கும் போது சும்மா ஒரு ஹார்ட் மட்டும் போட்டு அனுப்பிட்டேன். ஒரு நாள் பார்த்தாங்க, 2 நாள் பார்த்தாங்க, 3 நாள் பார்த்தாங்க. 4 நாள் என்ன நீ வந்துட்டு இப்பெல்லாம் லவ் யூ சொல்ல மாட்டாங்க, மிஸ் யூ சொல்ல மாட்டாங்கன்னா அப்ப நான் சொன்னேன் இவங்க வாயில இருந்து வர வைக்கணும்ல. அப்ப நான் என்ன சொன்னேன், சரியான ஆளு என் வாயில இருந்து வர வைக்கணுங்கிறதுக்காக நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே அப்படின்னு சொன்னது சாருக்கு வந்து மனசு அடைஞ்சிருச்சு. அப்புறம் மனசு அடைஞ்சதும் என்ன ஃப்ரெண்ட்ஸா அப்ப எதுவும் இல்லையா, அப்ப இவ்வளவு நாள் நீ அப்ப என்கிட்ட பேசும்போதெல்லாம் நீ நார்மலா தான் பேசிட்டு இருந்தேன், இப்ப ஏன் அப்படின்னு நான் கேட்டேன். அப்ப நீ லவ் யூ எல்லாம் சொன்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு வந்து ஆமா ஃப்ரெண்ட்ஸ் லவ்னா அன்பு அப்படின்னு சொல்லி லவ்னா அன்பு. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே வந்து லவ் யூ எல்லாம் சொல்லுவாங்களா அப்படின்னா சொல்லிட்டு நான் அப்படியே சுத்தா நெட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் போயிட்டேன். ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. என்னன்னா இவங்க மனசுல என்னன்னா, என்னடா இது அப்ப வந்துட்டு நம்ம தான் வந்து லவ் நினைச்சிட்டு இருக்கோம், அப்ப அவளுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இல்ல போல, சும்மா நம்ம ஃப்ரெண்டா இருக்கனால சும்மா லவ் யூ சொல்லியிருக்கா போல அப்படின்னு மாதிரி இவங்க நினைச்சிட்டாங்க.
அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நார்மல் மெசேஜ் போயிட்டு ஆன்லைன் வா ஆன்லைன் வா ஆன்லைன் வா கால் பண்ணி கட் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் இருந்தாங்க சொல்லு அப்படின்னு. அப்ப வந்து குட்டியா ஒரு ஹோப் இருந்துச்சு மனசுல. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து மெசேஜ் பண்ணேன், ஏன் ஆன்லைன் போனீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு மாதிரி இருந்துச்சு, தூக்கம் வருது அதான் போனது. அப்புறம் அது இதுன்னு பேசுறேன், இவங்க அப்படியே என்ன சொல்றது ஒரு மாதிரியே பேசிட்டு இருந்தாங்க. சரி அப்ப நான் சொன்னேன், சரி நீ ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, நான் வந்து டிசம்பர் 23 அப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் சொன்னேன் டிசம்பர் 23 அப்போ நீ சொல்லுமா, நான் இல்லன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னாக்க அடிச்சிருவேன், என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதான் மெசேஜ் பண்ணது நான் டிசம்பர் 23 அப்பதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்க இல்ல இப்பவே இல்ல சொல்லி 2 மணி பரவாயில்ல நான் மார்னிங் சொல்றேன் அப்படின்னு. இப்ப சொல்லணும் மனசுல சொல்லணும் முடிச்சிடணும், நம்ம எல்லாம் கம்ப்ளீட் நீ வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், சரி நம்ம 2 பேரும் ஒரே நேரத்தில் சொல்ல, நீங்க உங்க மனசுல இருக்க சொல்லுங்க, நான் என் மனசுல இருக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு உட்காந்து டைப் பண்றோம். நான் ஒரு பக்கம் டைப் பண்ணிட்டு இவங்க ஒரு பக்கம் டைப் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு என்ன டைப் பண்ணி முடிச்சிட்டேன், டைப் பண்ணிட்டே இருக்காரு. எனக்கு என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இப்படிதான் ஆன்லைன்ல டைப் பண்ண இப்படியே டைப்பிங்லயே வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆயிரும். நான் சரி டைப் பண்ணிருப்பான்னு நினைச்சு பார்த்தா தூங்கிருப்பா. காலையும் சொல்லுவா தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தூங்கிட்டாலும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். பார்த்தா நான் அப்படி நினைக்கும் போது கரெக்டா நார்மல் மெசேஜ், தூங்கிடாதீங்க நான் டைப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து இவங்க டைப் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா இவங்க அனுப்புறதுனா நான் என்ன பண்ணேன், நான் சென்ட் பண்ணிட்டேன். சென்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் வந்து அடுத்து சென்ட் பண்ணிட்டேன். அடுத்துதான் அந்த மெசேஜ்ல இருந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா, புக் எடுத்துட்டு அதுல இருக்கு கிளியரா எழுதி இருக்கு, டைரியில கிளியரா இருக்கு. இப்ப சின்ன மறந்துருச்சு, போனவங்க ஆளை காணோம். ஏய் அன்ஷா டைரி வேற உள்ள இருக்கு அன்ஷா. அப்படியா? சரி ஓகே, அப்ப அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல எல்லா டீடைல் எல்லாமே பாத்துடலாம் ஃபுல்லா, என்ன மெசேஜ் இருந்துச்சு, சோ டைரியில என்னென்ன இருக்கு, சோ என்ன நடந்துச்சுங்கிற ஒரு இதே பாத்துடலாம். மேபி அடுத்த எபிசோட் வந்து கடைசி எபிசோடா நம்மளோட லாஸ்ட் எபிசோடா இருக்கும். சோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நாங்க எப்படி அந்த மெசேஜ்ல என்ன இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட ஜர்னி ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோல கம்ப்ளீட் பண்ணிடலாம். சோ இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல நாங்க எல்லாரையும் மீட் பண்றோம். பை ஃப்ரெண்ட்ஸ். என்னடி இப்படி வேறு காண போடுறீ? ஐயோ வாளா சரியான போடுறீ. இந்த மாதிரி புதுக்கு போறீங்க இப்படி